இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்காசை சீரியலில் பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ரோகிணிக்கு இன்னொரு குழந்தை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை இப்போ தான் மீனா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது இப்போ தான் ஒரு குழந்தை வேணுங்கிறதுக்காக செக் பண்ண போனாங்க. திருப்பி 2வது தடவை செக் பண்ண வராங்க. ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்னா இது செகண்ட் ப்ரெக்னன்சின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறத கேட்கும்போது அவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லலை. ஒரு மாதிரி குழம்பி போய் என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியாமல் ஒரு மாதிரி சுத்தரில் விட்ட மாதிரி தான் இருக்குது மீனாவுக்கு. என்னடா சொல்கிறீங்க, இதெல்லாம் உண்மையா பொய்யா, எதை நம்புறது அப்படிங்கிற மாதிரி கேள்விகளில் இருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் கேட்க மாட்டேங்குது, இந்த வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இப்போ விஜயா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விஜயாவுக்கு மனசெல்லாம் எல்லார் வீட்லேயும் குழந்தை பிறக்குது, நம்ம வீட்டில் மட்டும் குழந்தை பிறக்கல. இப்போ முத்து ஒரு சவாரி முடிச்சுட்டு குழந்தைங்கிறாரு, நம்ம வீட்டில் மட்டும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ இந்த பிரச்சனையில் இப்போ எங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு ஒரு வேளை முத்து மீனா சொன்னாங்க கூட வச்சுக்கோங்க, மீனா ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு கூட சொல்ல வச்சுக்கோங்க. அப்போ கூட கண்டிப்பாக விஜயா சந்தோஷப்பட மாட்டாங்க. விஜயாவை பொறுத்த வரைக்கும் அது ஒன்று ஸ்ருதி ரவிக்கு பிறக்கணும், இல்லை முக்கியமாக மனோஜ் ரோஹிணிக்கு பிறக்கணும். அதுதான் தன்னுடைய பேர குழந்தைன்னு நினைக்கிறாங்க. இந்த அளவுக்கு 3 மகன்களை பெற்ற ஒருத்தங்க நடுமகனை மட்டும் வெறுக்கிறதுக்கான காரணம் என்ன? அவருடைய குழந்தைய கூட அவரோட மனைவியும் ஏற்றுக்கல, அவரையும் ஏற்றுக்கல, அவருக்கு பிறக்க போகிற குழந்தைய கூட ஏற்றுக்காம. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை மேலே வீடு கட்டிடலாம், நிறைய காசு வந்துச்சுன்னா வீடு கட்டுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தபோது அப்போவே சொல்லுவாங்க, இந்த ஸ்ருதி ரவி குழந்தைங்களும் மனோஜ் ரோஹிணி குழந்தைங்களும் விளையாடுவாங்க அப்படிங்குவாங்க. அப்பையும் முத்து மீனாவை பற்றி பேச மாட்டாங்க, அவங்கள துரத்தி விட்டணுங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. அந்தளவுக்கு வெறுப்பாக்குறதுக்கான காரணமாக இதே சீரியல் தெலுங்கு வெர்ஷனில் இருக்கும்போது உடனடியாக காமிச்சிட்டாங்க. சீரியல் ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே ஏன் வெறுப்பாக இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கான முக்கியமான காரணம், ரவி பிறக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை ரவி பிறந்ததுக்கு பின்னாடியோ ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. அந்த குழந்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் முத்து எல்லாருமே ஜோசியம் பார்த்து ஜோசியக்காரங்க இந்த பையன் இப்போ அம்மா கூட தான் நல்லது இல்லைன்னு சொன்னதுனால முத்துவை கொண்டு போய் ஊரில் விட்டுறாங்க. அப்படியும் ஊரில் லீவுக்கு போகும்பொழுது மனோஜ் முத்து அப்புறம் அந்த இன்னொரு குழந்தை எல்லாரும் சேர்ந்து கிளம்பி ஒரு டேம், குட்டி டேம் மாதிரி இடத்துல போய் விளையாட போக அங்கே முத்து நீச்சல் அடிக்கிறத பார்த்துட்டு நீயும் குதிரான்ட்டு மனோஜ் தள்ளி விட்டுறாரு அந்த இன்னொரு குழந்தைய. ஆனால் அந்த குழந்தை இறந்ததுக்கப்புறமா அந்த பழியை மனோஜ் முத்து மேலே தூக்கி போட்டுறாரு. ஸோ முத்து சிறுவ சீர்திருத்த பள்ளி கொண்டு போய் விட்டுறாங்க. நம்ம கூட இருக்கலை அப்படிங்கிறதுனால தான் பொறாம பிடிச்சி போய் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு இவங்களுக்கு விஜயாவுக்கு எப்பெல்லாம் முத்துவை பார்த்தாலும் இழந்த தன்னுடைய குழந்தையை கொன்ன பாவி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வந்துடுது. அதனால தான் வெறுக்கிறாங்கன்னு அங்கே கதை இருக்குது. அதே கதையை வாச்சு இங்கே கொண்டாச்சு நம்ம மக்களுக்கு ஒரு புரியும் எதனால விஜயா அப்படி இருக்காங்க. அப்படி இல்லாமல் விஜயா இந்த அளவுக்கு மோசமாக தாம் புள்ள குடிச்சிட்டு விழுந்தா கூட அல்வா சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னா சொல்கிற ஒரு தாயின்னு பார்க்கும்போது நம்ம ஆட்களுக்கு அதை ஏற்றுக்க முடியாமல் கோபம் வர்றதுக்கான காரணமே என்னென்னா அதுக்கான பேக் ஸ்டோரியே கொள்ளலை. நீங்கள் இது எதனால அப்படிங்கிற காரணத்தை சொன்னால் தானே நமக்காச்சும் அட்லீஸ்ட் இந்த கோபத்துக்கான காரணமாச்சு புரிஞ்சு எப்படா மனோஜ் இந்த விஷயத்தையாச்சும் சிக்குவார்னு நினைக்க ஆரம்பிப்போம். ஸோ அதே கதை இங்கே இருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். இந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். விஜயா தன்னுடைய மகனையே இந்த அளவுக்கு வெறுக்கிறத பற்றி உங்களுடைய இது சரின்னு தோணுதா? இந்த மாதிரி இதெல்லாம் நினச்சா உங்களுக்கே வருத்தமாக இருக்காங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.